இட்லி தோசைக்கு காரசாரமாக தக்காளி சட்னி அரைக்க போகிறீங்களா? இதை விட டேஸ்ட்டாக செய்ய முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரம் வந்து உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. 2 வரமிளகா நான் போட்டிருக்கேன். சின்ன பீஸ் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளி போடலை. உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் பாருங்கள், நான் எடுத்த கரண்டியில் 1½ கரண்டி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நீங்கள் எடுத்துருக்கீங்களா? நான் எடுத்த அளவுக்கு 1½ கரண்டி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப கோல்டனாக ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு அரை வேக்காடாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் தாளிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வறுபடும். அதனால் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். அதனால் சொல்கிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு வறுபட்டுடுச்சு. இதிலே வந்து வரமிளகா 2 போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதுலேயே நான் வந்து தேங்காய் பீஸ் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சே வறுத்துக்கோங்க. அதிக அனல் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணாமல் செய்கிறேன். இதையும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்ல வாசனையாக இருக்கும் இது வறுக்கும் போதே. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். இது கூடவே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சட்னி சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வறுபட்டுடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக போடாதீங்க, ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா தக்காளியோட டேஸ்ட் வரும் ரொம்ப. இது வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக போடுறதால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே இது வரைக்குமே நான் வறுத்துட்ருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு பாருங்கள். எண்ணெய் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த தக்காளியும் வெங்காயமும் இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி. இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால். இந்த பேனில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒட்டி இருக்கிறது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். இது அரைப்படும் அப்போ தான். இப்போ வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சும்மா கடுகு வறுபடுற அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம நிறைய எண்ணெய் போட்டிருக்கோம். கொஞ்சமாக கடுகு வறுத்து நம்ம ஆட் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு. இது கூட நான் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன்.
ஒரே ஒரு வரமிளகா வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன், 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை தாளிச்சிட்டு இந்த தக்காளி சட்னி மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், பஞ்சு மாதிரி இட்லி. இதுக்கு தொட்டு சாப்பிட சூப்பர் காம்பினேஷன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்து கூட தோசை கூடயும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கல் தோசை செஞ்சுட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சாப்பிட்றோன்ட்டே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் பிடிச்சிருந்தா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.